அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2026 பேட்ச்ல இருக்கோம். நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பொது அறிவுல யூனிட் 3. ஓகேங்களா? இந்தியாவின் வரலாறு, பண்பாடு மற்றும் இந்திய தேசிய இயக்கம். இதுல வெயிட்டேஜ் பார்த்தீங்கன்னா 10 கேள்விகள் வந்து இந்த யூனிட்ல இருந்து கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் டாபிக் சிந்து சமவெளி நாகரிகம். ஓகேங்களா? ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதே மாதிரி குப்தர்கள், தில்லி சுல்தான்கள் அதுவும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அந்த கிளாஸ் அட்டன் பண்ணாதீங்க, அட்டன் பண்ணுங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும், அதேமாரி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம இந்த கிளாஸில் பார்க்க போகிறது முகலாயர்கள். ஓகேங்களா? வாங்க கிளாஸ்க்கு போகலாம். நம்ம பார்த்துட்டு இருக்கு முகலாய பேரரசு. ஓகேங்களா? ஸோ முகலாய பேரரசுல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து தாஜ்மஹால் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த தாஜ்மஹால் ஓகேங்களா அதெல்லாம் கட்டப்பட்டது பார்த்தீங்கன்னா இந்த முகலாய பேரரசு காலகட்டத்தில் தான் நம்மளுக்கு தெரியும். ஓகேங்களா? ஓகே. ஸோ இந்த முகலாய பேரரசர்கள்னாவே முக்கியமான அரசர்கள் யார் யார் அப்படின்னா பாபர், ஹுமாயூன், அக்பர், ஜஹாங்கீர், ஷாஜகான், அவுரங்கசீப். ஓகேங்களா? ஸோ இவங்க தான் யாரு முக்கியமான அரசர்களாக இருந்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ பாபரோட காலம் பார்த்தீங்கன்னா 1526 இருந்து 1530 முடியும். ஓகேங்களா? பாருங்க ரொம்ப சிம்பிளா கொடுத்துட்டாங்க. இதே மாதிரி தான் நம்ம நோட்ஸ் எடுக்கிறதும் இதே மாதிரி நம்ம எடுக்கணும். ஓகேங்களா? ஸோ அவங்க நேம் எழுதிக்கோங்க, அவங்களுடைய காலம். ஓகேவா? அவங்க ஆட்சி புரிந்த காலம் வந்து நம்ம நோட் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கண்டினியூவாக அந்த கண்டினியூட்டி அழகாக வரும். ஓகேங்களா? அதே மாதிரி மறக்காது உங்களுக்கு. ஓகேவா? அடுத்தது ஹுமாயூன். ஓகேவா? பாபருக்கு அப்புறம் வரவர் ஹுமாயூன், ஹுமாயூனுக்கு அப்புறம் வரவர் யாரு அக்பர். ஓகேவா? அக்பருக்கு அப்புறம் ஜஹாங்கீர், ஜஹாங்கீர் அப்புறம் ஷாஜகான். ஓகேவா? ஸோ ஷாஜகான் என்னது தாஜ்மஹால் கட்டினது. ஓகேவா? அவர் அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இதுக்கு பார்த்தீங்கன்னா முக்கியத்துவம் வாங்கியவங்களா இருப்பாங்க, ஒவ்வொரு அரசர்களும். ஓகேவா? அது எல்லாமே டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கடைசியாக பார்த்தீங்கன்னா அவுரங்கசீப். ஓகேவா? சரி. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஓகே, அறிமுகம். ஸோ பாபருடைய வருகையுடன் இந்தியாவில் ஒரு புதிய சகாப்தம், ஒரு புதிய பேரரசு தொடங்குது. ஓகேவா? ஸோ பாபர் உலர் வராரு. ஓகேவா? இந்தியாவில் ஒரு புதிய சகாப்தம், புதிய பேரரசு வந்து உருவாகுது அப்படின்னு சொல்றாங்க. சூர் வம்சத்தை சேர்ந்த ஷர்ஷாவின் குறுகிய கால ஆட்சியை தவிர்த்து ஓகேவா முகலாயர் ஆட்சி 1526 முதல் 1707 வரை நடைபெற்றது. நடுவில் என்ன பண்ணிருக்காங்க, அந்த சூர் வம்சம் வந்து கொஞ்சம் ஆட்சி பண்றாங்க. ஓகேவா? ஸோ இந்த காலங்கள் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? முகலாய பேரரசு வந்து 1526 இருந்து 1707 முடியும் நடந்திருக்கு. அதில் நடுவில் என்ன சொல்றாங்க, அந்த சூர் வம்சம் வந்து ஆட்சி பண்றாங்கன்னு சொல்றாங்க. ஷர்ஷா அப்படிங்கிற உள்ளார் வருவார். ஓகேவா? ஓகே. இந்த ஆண்டுகளில் தான் முகலாய பேரரசுகளின் புகழ் ஆசியா, ஐரோப்பா முழுவதும் பரவியது. ஓகேங்களா? ஸோ மேற்கண்ட படத்தில் இடம்பெற்றுள்ள மிகச்சிறந்த 6 முகலாய பேரரசுகளுக்கு பின்னர் பேரரசு சிதைய தொடங்கியது. கொடுத்துறாங்க பாருங்க. ஓகேவா? இந்த 6 பேருக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க, முகலாய பேரரசு வந்து சிதைய தொடங்கியதுன்னு சொல்றாங்க. ஓகேவா? இது ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது யாரு, பாபர். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இருக்கிறது பாபர் 1526 டு 1530. ஓகேங்களா? ஓகே. ஸோ இதில் மூதாதையரும் அவர்களின் தொடக்க கால பணிகளும் அதை பார்க்க போறோம். ஸோ இந்தியாவில் முகலாய பேரரசை நிறுவியவர் ஜாகிருதீன் முகமது பாபர். அவருடைய ஃபுல் நேம் என்னது, ஜாகிருதீன் முகமது பாபர். நமக்கு பாபர்னு நமக்கு தான் தெரியும். ஃபுல் பேர் பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஜாகிருதீன் முகமது பாபர். ஓகேங்களா? அவர் தான் நிறுவுறாரு. பார்த்தீங்கன்னா முகல். ஓகேவா? முகல் எனும் வார்த்தையை பாபரின் மூதாதையரிடம் கண்டறியலாம். ஸோ முகலாயர் அப்படின்னு சொல்ற பார்த்தீங்கன்னா அதுல இருக்கிற முகல். சரிங்களா? ஸோ தம் தந்தையார் வழியில் பாபர் தைமூரின் கொள்ளு பேரன் ஆவார். ஸோ தைமூரோட கொள்ளு பேரன் தான் யாரு, பாபர். ஓகேவா? அதே மாதிரி தாய் வழியில பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய தாத்தா தாஸ்கண்டை சேர்ந்த யூனுஸ்கான். ஓகேங்களா? இவர் மாபெரும் மங்கோலிய அரசன் செங்கிஸ்கானின் 13வது தலைமுறை வாரிசு. சரிங்களா? ஸோ பாபர் வந்து 1483 பிப்ரவரி 14 வந்து பிறக்கிறார். பிப்ரவரி 14 பிறக்கிறாரு. அவருக்கு ஜாகிருதீன் முகமது என பெயரிடப்பட்டது. சரிங்களா? ஸோ பாபருடைய ஒரிஜினல் பேர் என்னது, ஜாகிருதீன் முகமது. ஜாகிருதீன் அப்படின்னு என்னது, நம்பிக்கையை காப்பவர் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ தமது 12வது வயதில் மத்திய ஆசியாவில் ஒரு சிறிய அரசனான பர்கானாவை பரம்பரை சொத்தாக பெற்றார். ஓகேங்களா?
புரியுதா? ஸோ 12வது வயசுல என்ன பண்றாரு, மத்திய ஆசியாவில் ஒரு சிறிய அரசான பர்கானாவை பரம்பரை சொத்தாக அவரு வாங்குறாரு. ஆனால் மிக விரைவிலேயே அங்கிருந்து உஸ்பெஸ்களால் துரத்தி அடிக்கப்பட்டார். உஸ்பெஸ்கள் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க வந்து என்ன பண்றாங்க, அவரை துரத்தி விட்டுறாங்க. துயரம் நிறைந்த 10 ஆண்டுகளுக்கு பின்னர் பாபர் காபூலில் ஆட்சி பொறுப்பேற்கிறார். 10 வருஷம் கழிச்சு. ஓகேங்களா? ஸோ இது பாபரோட போட்டோ. ஓகேங்களா? முகலாய பேரரசுக்கான அடித்தளம் அடுத்து நம்ம பார்க்க போறோம். பாபர் காபூலில் இருந்தபோது தைமூரின் இந்திய படையெடுப்பின் நினைவுகளால் தூண்டப்பட்டு கிழக்கு நோக்கி தமது பார்வையை திருப்புறார். 1505 காபூலை கைப்பற்றிய பாபர் அதே ஆண்டில் இந்தியாவை நோக்கி தமது முதற் படையெடுப்பை மேற்கொள்கிறார். இருந்த போதிலும் மத்திய ஆசிய பகுதிகளிலும் அவர் கவனம் செலுத்த நேர்ந்தது. 1524 வரையிலும் பஞ்சாபை கடந்து அவர் வேறு எதற்கும் ஆசைப்படவில்லை. பஞ்சாபை தாண்டி அவர் வந்து வேற எதுக்குமே ஆசைப்படலை அப்படின்னு சொல்றாங்க. அச்சமயத்தில் மிகச்சிறந்த வாய்ப்பு தேடி வந்தது. தௌலத் கான் லோடியின் மகன் திலாவர் கான், ஓகேவா? தௌலத் கானுடைய மகன் யாரு? திலாவர் கான், ஓகேவா? டெல்லி சுல்தானின் மாமனார் ஆலம் கான் ஆகிய இருவரும் காபூல் வராங்க. டெல்லி சுல்தான் இப்ராஹிம் லோடியை பதவியை விட்டு நீக்க பாபரின் உதவியை கேட்டே அவர்கள் வந்திருந்திருக்கார்கள். சரிங்களா? 1526 நடைபெற்ற புகழ்பெற்ற முதலாம் பானிபட் போரில் பாபர் இப்ராஹிம் லோடியை தோற்கடித்து டெல்லியையும் ஆக்ராவையும் கைப்பற்றார். எப்போ? 1526. இவ்வாறு முகலாய வம்சத்தின் ஆட்சி ஆக்ராவை தலைநகராக கொண்டு துவங்கியது. ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ முகலாயர் ஆட்சி எங்க தலைநகராக வச்சிருந்தாங்க? ஆக்ரா. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, பாபரின் ராணுவ ஆக்கிரமிப்புகள். பாபர் 1527 ராணா சங்காவையும் அவருடைய ஆதரவாளர்களையும் கன்வா என்னும் இடத்துல தோற்கடிக்கிறார். 1528 சந்தரி தலைவர்களுக்கு எதிரான போரில் வெற்றி பெற்ற பாபர் 1529 வங்காளம், பீகார் ஆகியவற்றை சேர்ந்த ஆப்கானிய தலைவர்களை வெற்றி கொண்டார். ஆனால் தமது வெற்றிகளை ஒருங்கிணைக்கும் முன்னரே 1530 பாபர் இருக்கை ஏறுகிறார். ஓகேங்களா? அடுத்து பாருங்க, பாபர் துருக்கிய பாரசீகர் மொழிகளில் புலமை பெற்றவர் ஆவார். துசுக் இ பாபரி என்ற தம் சுயசரிதையில் இந்துஸ்தான் பற்றிய தமது கருத்துக்களையும் விலங்குகள், செடிகள், மரங்கள், மலர்கள், கனிகள் குறித்தும் பதிவு செய்துள்ளார். ஓகேங்களா? ஸோ துசுக் இ பாபரி அப்படிங்கிறது தான் பாபரோட சுயசரிதை. ஓகேவா? செங்கிஸ்கான் தம்முடைய மகன்களில் யார் தகுதியுடையவரோ அவரை தமது வாரிசாக அறிவித்திருந்தார். அம்மரபை பின்பற்றி பாபரும் தமக்கு பிடித்த தன் மூத்த மகன் ஹிமாயுனை தம் வாரிசாக அறிவிக்கிறார். பாபரோட மூத்த மகன் யாரு? ஹிமாயுன். ஹிமாயுன் என்ன பண்றாங்க? வாரிசா அறிவிக்கிறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வர்றது யாரு? ஹிமாயூன். 1530 to 1540. ஓகேவா? நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு 15 வருஷம் வந்து அவர் இருக்க மாட்டாரு. அதுக்கப்புறம் 1555 இருந்து 1556 முடியும். ஓகேவா? ஸோ ஹிமாயூன் பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஹிமாயூன் அரச பதவி ஏற்றவுடன் தம் தந்தையின் விருப்பத்திற்கிணங்க தாம் பெற்ற நாட்டை பிரித்து சகோதரர்களுக்கு கொடுக்கிறார். ஓகேவா? அதன்படி அவருடைய சகோதரர்கள் கம்ரான், ஹிண்டல், அஸ்காரி ஆகிய மூவரும் ஒவ்வொரு பகுதியை பெற்றாங்க. ஓகேவா? ஆனால் அவர்கள் ஒருவருக்கொருவர் டெல்லி அரியணையின் மீது ஆசை இருந்தது. ஓகேவா? ஆனால் அவங்களுக்கு என்னது? டெல்லி அரியணையில் தான் இல்லை 3 பேருக்குமே ஆசை வச்சிருந்திருக்கிறாங்க. இவர்களை தவிர ஹிமாயூனுக்கு வேறு சில போட்டியாளர்களும் இருக்கிறாங்க. அவர்கள் குறிப்பிடத்தக்கவர் யாருன்னா பீகாரையும் வங்காளத்தையும் ஆட்சி செய்து வந்த ஆப்கானியரான ஷெர்ஷா சூர். ஓகேங்களா? ஷெர்ஷா 1539 சௌசா என்ற இடத்திலும் 1540 கன்னோஜியிலும் ஹிமாயூனை தோற்கடிக்கிறார். ஓகேவா? ஸோ அரியணையிலிருந்து தூக்கி வீசப்பட்ட ஹிமாயூன் ஈரானுக்கு தப்பியோட நேர்ந்தது.
பாரசீக அரசர் சபாவிக் வம்சத்தை சேர்ந்த ஷா தாம்ஸ் என்பவரின் உதவியால் 1555 டெல்லியை மீண்டும் கைப்பற்றுவதில் வெற்றி பெற்றார். ஓகேங்களா? ஸோ நடுவில் பார்த்தீங்கன்னா என்ன ஆயிருக்கு, அவன் இங்கே பாருங்க, ஒரு 15 ஆண்டுகளும் அவர் இல்லாமல் போயிட்டாருங்களே, அதுதான். திருப்பி என்ன பண்றாரு, 1555 வந்து டெல்லியை மீண்டும் கைப்பற்றாரு ஹுமாயூன். ஓகேங்களா? ஆனால் 1556 டெல்லியில் தமது நூலகத்தின் படிக்கட்டுகளில் இடறி விழுந்த ஹுமாயூன் மரணத்தை தழுவினார். ஓகேவா? ஒரே வருஷம் தான். அடுத்தது யார பாருங்க, ஹுமாயூனோட கல்லறை. ஓகேவா? பாபரோட மகன் ஹுமாயூனோட கல்லறை இது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஷெர்ஷா. ஓகேவா? ஸோ இவருடைய ஆட்சி காலம் பார்த்தீங்கன்னா 1540 இருந்து 1545, 5 வருடங்கள். ஷெர்ஷா பீகாரில் சசாரம் பகுதியை ஆண்டு வந்த ஹசன் சூரி என்னும் ஆப்கானிய பிரபுவின் மகனாவார். யாரு? ஷெர்ஷா. ஹுமாயூனை ஆட்சி இழக்க செய்த பின்னர் ஷெர்ஷா ஆக்ராவில் சூர் வம்சத்தின் ஆட்சியை தொடங்கி வைத்தார். தமது குறுகிய கால ஆட்சியில் வங்காளம் முதல் சிந்து வரை பரவியிருந்த ஒரு பேரரசை உருவாக்குறார். ஓகேவா? யாரு? ஷெர்ஷா. நல்ல பயனை தரும் ஒரு நில வருவாய் முறையினையும் அறிமுகம் செய்கிறார். ஷெர்ஷா பல சாலைகளை அமைத்தார், நாணயங்களையும் நிறுவுதல், ஓகேவா, முகத்தல் அளவைகளையும் தர அளவுபடுத்தினார். ஓகேவா? முகத்தல் அளவுனா என்னது? லிட்டர். ஓகேவா? அதெல்லாம் அவர் தான் பண்ணியிருக்கார். இதுதான் ஷெர்ஷா. அடுத்தது பார்த்தீங்கன்னா அக்பர். ஓகேவா? 1556 to 1605. ஓகேவா? ஸோ அக்பர் அரியணை ஏறுதல். 1556 ஹுமாயூன் இயற்கை ஏறிய பின்னர் அவருடைய 14 வயது மகன் அக்பர் அரசராக முடிசூட பெற்றார். அக்பர் சிறுவனாக இருந்ததால் பைரம் கான் பகர ஆளுநர் பொறுப்பேற்று அக்பர் சார்பாக ஆட்சி புரிகிறார். ஓகேவா? அக்பர் வந்து சின்ன பையனா இருக்காரு, அதனால என்ன பண்றாங்க, அவருடைய உதவியாளர் யாரு? பைரம் கான் அப்படிங்கிறவருக்கு என்ன பண்றாங்க, ஆளுநர் பொறுப்பு கொடுத்து அவருக்கு பதில என்ன பண்றாங்க, அக்பருக்கு பதில அவர் வந்து ஆட்சி புரிகிறார். ஆனால் சூர் வம்சத்தை சேர்ந்த ஹெமு என்னும் தளபதி 1556 என்ன பண்றாரு, டெல்லியையும் ஆக்ராவையும் கைப்பற்றார். ஓகேவா? அதே ஆண்டில் ஓகேங்களா பைரம் கான் பானிபட் போர்க்களத்தில் ஹெமுவை தோற்கடித்து கொன்றார். ஓகேவா? நாட்டின் அன்றாட ஆட்சி விவகாரங்களில் பைரம் கானின் மேலாதிக்கத்தை அக்பரால் சகித்து கொள்ள இயலவில்லை. அவருடைய தூண்டுதலின் காரணமாக பைரம் கான் குஜராத்தில் கொல்லப்பட்டார். பைரம் கான் என்ன பண்றாங்க, கொன்னுறாங்க. இதனால் அக்பரால் அரசை முழுமையாக கட்டுப்படுத்த முடிந்தது. படையெடுப்பின் மூலமாகவும் நட்புறவின் மூலமாகவும் அக்பர் இந்தியாவின் பெரும் பகுதிகளை தமது கட்டுப்பாட்டின் கீழே கொண்டு வந்தார். ஓகேவா? ஸோ இவர்தான் அக்பர். அடுத்து பாருங்க, பெண் ஆட்சியாளர்கள் மீது படையெடுப்பு. அக்பர் மாலவத்தையும் மத்திய இந்தியாவின் சில பகுதிகளையும் கைப்பற்றாரு. மத்திய இந்திய பகுதியை சேர்ந்த ராணி துர்காவதியை அக்பர் தோற்கடிக்கிறார். இதனை மற்றவர்கள் விரும்பவில்லை, ஏனெனில் அவர் அக்பருக்கு தீங்கு ஏதும் செய்யவில்லை. ஓகேவா? அவங்க பாட்டு அவங்க வேலையை பார்த்துட்டு வந்திருக்காங்க. ஆனா என்ன பண்ணிவிட்டாரு, அக்பர் போய் ராணி துர்காதேவியை வந்து தோற்கடிக்கிறாரு போர் புரிஞ்சு. ஏனெனில் அவர் அக்பருக்கு தீங்கும் செய்யாமல் இருந்த போதிலும் பேரரசை உருவாக்கும் ஆசையால் உந்தப்பட்ட அக்பர் ராணியாரின் நல்லியல்பை கணக்கில் எடுத்துக்கொள்ளவில்லை. அதே போலவே தென்னிந்தியாவில் அகமது நகர் அரசின் பகர ஆட்சியாளராக இருந்த புகழ்பெற்ற ராணி சந்த் பீவியின் மீதும் அக்பர் படையெடுக்கிறாரு. ராணியார் காட்டிய வலுவான எதிர்ப்பால் பெரிதும் வியந்து போன முகலாய படை அவ்வம்மையாருக்கு சாதகமாக அமைதி உடன்படிக்கை செய்து கொள்றாங்க. புரியுதுங்களா? ஸோ ராணி சந்த் பீவி அவங்கள அக்பரால எதிர்கொள்ள முடியல, அதனால என்ன பண்றாங்க, அமைதி உடன்படிக்கை பண்ணிக்கிறாங்க. ஸோ இவங்க தான் யாரு, ராணி துர்காதேவி.
அடுத்து பாருங்க கல்டிகாட் போர். மேவார் அரசரான ராணா உதய் சிங்கை அக்பர் தோற்கடித்து 1568 சிந்தூரையும் 1569 ராம்தம் போரையும் கைப்பற்றார். ஓகேங்களா. 1576 உதய் சிங்கின் மகனான ராணா பிரதாப்பை ஹால்டிகாட் போரில் வெற்றி கொண்டார். தோல்வியுற்ற போதிலும் சேரத் எனும் தமது குதிரையில் தப்பிய பிரதாப் சிங் காட்டில் இருந்தவாறே போரை தொடர்கிறார். ஓகேவா. இங்க பாருங்க சேத்தக். ஓகேவா. அவர் குதிரையோட பேர் கூட கொடுத்துருக்காங்க பாருங்க, சேத்தக் அப்படிங்கிற குதிரையில ஏறி பிரதாப் சிங் வந்து காட்டுல போய் மறைஞ்சிக்கிறாரு. காட்டுல இருந்துட்டு என்ன பண்றாரு, போர் தொடர்கிறாரு. துணிச்சல் மிகுந்த இந்த ராஜபுத்திரர்களின் நினைவுகள் ராஜபுதினத்தின் போற்றி பாதுகாக்கப்படுகிறது. அவரை பற்றி பல கதைகளும் உள்ளன. ஓகேவா. இங்க பாருங்க அக்பரின் கீழ் முகலாய பேரரசு இருந்த இடம் கொடுத்துருக்காங்க. இந்த பிங்க் கலர் கொடுத்தது எல்லாமே பாருங்க, காஷ்மீர், காபூல், லாகூர். ஓகேவா. இது ஃபுல்லாவே என்னது, அக்பரோட ஆட்சியின் கீழே இருந்த பகுதிகள். அடுத்தது பாருங்க, இவர் தான் ராணா பிரதாப். அடுத்தது அரேபிய தென்கிழக்கு ஆசியா சீனாவுடன் வாணிக தொடர்பு. குஜராத்தை அக்பர் கைப்பற்றிய நிகழ்வு குஜராத் கடல் பகுதியில் வாணிகம் மேற்கொண்டிருந்த அரேபியரையும் ஐரோப்பியரையும் தமது கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வர உதவியது. கிழக்கே வங்காளம், பீகார், ஒடிசா ஆகியவை மீது அக்பர் மேற்கொண்ட படையெடுப்புகள் தென்கிழக்கு ஆசியாவுடனும் சீனாவுடனும் தொடர்பு ஏற்பட உதவி புரியுது. வடமேற்கு படையெடுப்புகள். நாடுகளை கைப்பற்றும் நோக்கில் அக்பர் மேற்கொண்ட படையெடுப்புகளில் முக்கியமானவை வடமேற்கு பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட இராணுவ நடவடிக்கையாகும். இதன் மூலம் அக்பர் காண்டஹார், காஷ்மீர், காபூல் ஆகியவற்றை பேரரசுடன் இணைக்கிறார். தக்காணத்தில் மேற்கொள்ளப்பட்ட படையெடுப்புகள் பீகார், காண்டேஷ், அகமது நகரில் சில பகுதிகள் இணைக்கப்படுவதற்கு இட்டு சென்றது. வடக்கே காஷ்மீர், தெற்கே கோதாவரி. ஓகேங்களா. மேற்கே காண்டஹார், கிழக்கே வங்காளம் ஆகியவற்றுக்கிடையே முகலாய பேரரசு பறந்து விரிந்திருந்தது. 1605 அக்பர் இயற்கை எதிரார். இப்போ 1605 அக்பர் வந்து இயற்கை எதிர்த்தாரு. அவருடைய உடல் ஆக்ராவுக்கு அருகே சிக்கந்தராவில் நல்லடக்கம் செய்யப்பட்டது. ஆக்ராவில் இருக்கிற சிக்கந்தராவில் அவரை அடக்கம் பண்ணிடுறாங்க. அக்பரின் கொள்கைகள். வாழ்வலிமையின் மூலம் பெறப்படும் ஆதாயங்களை காட்டிலும் அன்பின் மூலமே பெறப்படும் ஆதாயங்களின் ஆயுள் அதிகம் என்பதை அக்பர் உணர்ந்திருந்தார். எனவே இந்து பிரபுக்கள் மற்றும் இந்து மக்களின் திரளின் நம்பிக்கையை பெற அனைத்து முயற்சிகளையும் அக்பர் மேற்கொண்டிருக்காரு. முஸ்லிம்கள் அல்லாதோர் மீது விதிக்கப்பட்டிருந்த சிஜியா வரியையும் இந்து பயணிகளின் மீது விதிக்கப்பட்டிருந்த வரிகளையும் நீக்கிறார். யாரு, அக்பர். ஓகேங்களா. ரஜபுத்திர உயர்குடி பெண்களை திருமணம் செய்து கொண்டார். ஓகேவா. பின்னர் தன் மகனுக்கும் ரஜபுத்திர பெண்ணை திருமணம் செய்து வைத்தார். பேரரசின் உயர் பதவிகளில் ரஜபுத்திர பிரபுகளை பணியமர்த்தினார். ஜெய்ப்பூரை சேர்ந்த ராஜா மான்சிங் ஒருமுறை காபூலின் ஆளுநராக அனுப்பி வைக்கப்பட்டார். அக்பர் அனைத்து மதங்களை சார்ந்தவரையும் சமமாகவும் பெருந்தன்மையோடு நடத்தியிருக்கிறார். ஓகேங்களா. சூபி துறவியால் சலீம் சிஸ்டியும் சீக்கிய குருவான ராம்தாஸும் அக்பரின் அளவில்லா மதிப்பையும் மரியாதையும் பெற்றிருந்தனர். ஸோ இங்க பாருங்க, குரு ராம்தாஸுக்கு அமிர்தசரஸில் அக்பர் பரிசாக வழங்கிய இடத்தில்தான் பின்னர் ஹர்மிந்தர் சாஹிப் கருவறை கட்டப்பட்டது. புதிய நகரான பதேபூர் சிக்ரியில் அக்பரால் கட்டப்பெற்ற இபாதத்கானா என்னும் மண்டபத்தில் அனைத்து மதங்களின் அறிஞர்களும் ஒன்று கூடி உரையாடினர். ஓகேவா. என்ன பண்றார் அக்பர் வந்து அந்த இந்து முஸ்லீம் அந்த மாதிரி பாகுபாடுலாம் அவர் காட்டாம தான் இருந்திருக்காரு. பண்பாட்டு பங்களிப்பு. ஓகேவா.
அக்பர் கல்வியை பெரிதும் ஆதரிக்காரு. அவருடைய சொந்த நூலகத்தில் 4000க்கும் மேற்பட்ட கையெழுத்து பிரதிகள் இருந்தன. ஓகேங்களா? பல்வேறு விதமான நம்பிக்கைகளையும் கருத்துக்களையும் கொண்டிருந்த அறிஞர்களை அவர் ஆதரித்தார். அபுல் பாசல், அப்துல் பெய்சி, ஓகேவா, அப்துல் ரஹீம் கான், கான் ஆகிய நூலாசிரியர்கள் சிறந்த கதையாசிரியரான பீர்பால், திறமையான அதிகாரிகளான ராஜா தோடர்மால், ராஜா பகவன் தாஸ், ராஜா மான்சிங் ஆகியோர் அக்பரின் அவையில் இடம்பெற்றிருந்தனர். ஓகேவா? ஸோ அக்பர் பீர்பால் கதைலாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஓகேவா? ஸோ அவர் தான் பார்த்தீங்கன்னா இருக்காங்க பாருங்க. பாடலாசிரியரும் இசை மேதையுமான தான்சேன், ஓவியர் தஷ்வந்த் ஆகியோர் அக்பரின் அவையை அலங்கரித்தனர். அக்பர் வந்து என்ன பண்ணிருக்காரு, ஒரு திறமையான ஒரு ஆட்சியை கொடுத்துருக்காரு. நெக்ஸ்ட் வர்றது யாருன்னா ஜஹாங்கீர். 1605 முதல் 1627 முடியும். ஓகேங்களா? ஸோ அக்பருக்கு பின்னர் அவருடைய ராஜபுத்திர மனைவிக்கு பிறந்த இளவரசர் சலீம் நூருதீன் முகமது ஜஹாங்கீர், ஓகேவா, என்ற பெயரில் மகுடம் சூட்டுறார். சலீம் நூருதீன், ஓகேவா, முகமது ஜஹாங்கீர் என்ற பெயர்ல வந்து மகுடம் சூடுறார். ஸோ ஜஹாங்கீர்னா என்னது, உலகத்தை கைப்பற்றியவர் அப்படின்னு பொருள். இதுதான் ஒவ்வொன்றுமே இம்பார்ட்டன்ட். சரியா? ஜஹாங்கீர்னா உலகத்தை கைப்பற்றியவர் அப்படின்னு பொருள். அரசாட்சியை காட்டிலும் கலைகள், ஓவியம், தோட்டங்கள், மலர்கள் ஆகியவற்றின் மீது அவர் அதிகம் ஈடுபாடு கொண்டிருந்தார். ஓகேங்களா? இதனால் ஜஹாங்கீரின் மனைவியார் நூர்ஜஹான் என அறியப்பட்ட மெஹ்ரூன் ஷா உண்மையான அதிகாரத்தை பெற்றவராக திகழ்கிறார். ஓகேவா? தந்தையாரின் மரபுகளை ஓரளவு ஜஹாங்கீர் பின்பற்றினார். அக்பர் காலத்து சமய சகிப்புத்தன்மை ஜஹாங்கீர் காலத்திலும் தொடரப்பட்டது. ஓகேவா? ஆனாலும் தமக்கு எதிராக அரியணையை கைப்பற்ற முயற்சி மேற்கொண்டு கலகம் விளைவித்த தமது மகன் குஷ்ருவுக்கு உதவினார் என்பதற்காக சீக்கிய தலைவர் குரு அர்ஜுன் சிங்கை தூக்கிலிடும்படி ஜஹாங்கீர் உத்தரவிட்டார். ஓகேவா? இதன் விளைவாக முகலாயருக்கும் சீக்கியருக்கும் இடையே நெடுநாள் போர்கள் நடைபெற்றிருந்தது. இதன் காரணமாக ஆப்கானிஸ்தான், பாரசீகம், மத்திய ஆசியா ஆகிய பகுதிகளுக்கான வணிக பாதைகளின் மீதான தங்கள் கட்டுப்பாட்டை முகலாயர்கள் இழக்க நேர்ந்தது. காண்டகாரை முகலாயர்கள் இருந்து வடமேற்கில் இருந்து வரும் படையெடுப்புகளுக்கு இந்தியாவை திறந்து வைத்தது போன்றதாகியது. ஜஹாங்கீர் அகமது நகரை கைப்பற்றிய போதிலும் அது அவருடைய ஆட்சி காலம் முழுவதும் பிரச்சனைக்குரியதாகவே இருந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இவர் தான் யாரு, ஜஹாங்கீர். ஜஹாங்கீர் போர்த்துகீசியருக்கும் பின்னர் ஆங்கிலேயருக்கும் வணிக உரிமைகளை வழங்கியிருக்காரு. இங்கிலாந்து அரசர் முதலாம் ஜேம்ஸின் பிரதிநிதியான தாமஸ் ரோ ஜஹாங்கீரின் அரசவைக்கு வருகை புரிகிறாரு. மேலும் அவரின் அனுமதி பெற்று தங்கள் முதல் வணிக மையத்தை சூரத்தில் நிறுவுறாங்க. அடுத்தது பாருங்க, ஷாஜஹான் 1627 to 1658. ஜஹாங்கீரை தொடர்ந்து இளவரசர் குர்ரம் ஒரு அதிகார போராட்டத்திற்கு பின்னர் ஷாஜஹான் என்ற பெயருடன் அரசராக ஆட்சி பொறுப்பேற்கிறார். ஓகேவா? ஸோ ஷாஜஹானோட இயற்பெயர் வந்து குர்ரம். ஓகேவா? குர்ரம், ஷாஜஹான் என்னது, உலகத்தின் அரசர் அப்படின்னு பொருள். ஓகேவா? ஷாஜஹான்னா உலகத்தின் அரசர். ஸோ அகமது நகருக்கு எதிராக படையெடுத்த அவர் 1632 அதை இணைத்துக் கொண்டார், வெற்றி பெற்றார். அதில் பீஜப்பூரும் கோல்கொண்டாவும் கைப்பற்றப்பட்டன. இச்சமயத்தில் சில மராத்திய போர் தளபதிகள், குறிப்பாக சாஜி பான்ஸ்லே, ஓகேவா, போன்றோர் தக்கான அரசர்களிடம் பணியில் சேர்ந்தனர். இவர்கள் மராத்திய வீரர்களை கொண்ட அணிகளுக்கு பயிற்சி அளித்து முகலாயர்களுக்கு எதிராக போரிட செய்தனர். இதனால் தக்காணத்தில் மராத்தியர்களையும் சேர்த்து முகலாயர்களுக்கு எதிராக ஒரு நீண்ட நெடிய எதிர்ப்பு உருவாகியது. சமய விஷயங்களில் ஷாஜகான் சகிப்புத்தன்மை அற்றவராக விளங்கினார்.
இவருடைய ஆட்சி காலத்தில் முகலாயரின் புகழ் அதன் உச்சத்தை எட்டியது. பார்த்துக்கோங்க. அது பாடத்தின் அடுத்த பகுதியில் விரிவாக எடுத்துரைக்கப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட் இதுல டீடைலா சொல்றாங்க அப்படிங்கிறாங்க. 1657 ஷாஜகான் நோய்வாய்ப்பட்டதை தொடர்ந்து அவருடைய 4 மைந்தர்களுக்குள் வாரிசுரிமை போர் வெடிக்குது. ஓகேவா? தம்முடைய 3 சகோதரர்களான தாரா, சூஜா, முராத் ஆகியோரை கொன்று அவுரங்கசீப் வெற்றி பெறாரு. தம் வாழ்நாளின் இறுதி 8 ஆண்டுகளை ஷாஜகான் ஒரு கைதியாக ஆக்ரா கோட்டையில் உள்ள ஷாபர்ஜ் அரண்மனையில் கழிக்கிறார். ஸோ இது ஷாஜகான். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அவுரங்கசீப் 1658 1707 முடியும் ஆட்சி பண்றார். முகலாய மாமன்னர்களில் கடைசி அரசரான அவுரங்கசீப் தம் தந்தையை சிறைப்படுத்தி ஆட்சியை தொடங்குகிறார். ஓகேவா? ஆலம்கீர் என்னும் பட்டத்தை சூட்டிக் கொண்டார். யாரு? அவுரங்கசீப். ஓகேவா? ஆலம்கீர் அப்படின்னா உலகை கைப்பற்றியவர் அப்படின்னு பேரு. இவர் தம் தாத்தா ஜஹாங்கீரை போல கலைகளின் மீது ஆர்வம் கொண்டவராகவோ தந்தை ஷாஜகானை போல கட்டிடக்கலையில் நாட்டம் கொண்டவராகவோ இல்லை. தமது மதத்தை தவிர ஏனைய மதங்களை அவர் சகித்து கொள்ளவில்லை. ஓகேவா? இந்துக்களின் மீது மீண்டும் சிஜியா வரியை விதித்தார். இந்துக்களை அரசு பணிகளின் அமர வைத்ததை தவிர்த்தார். ஓகேவா? ஸோ அரசு பணிகள்லாம் என்னது? இந்துக்களை அவரை சேர்த்துக்கல. 1658க்கும் 1681க்கும் இடைப்பட்ட காலத்தில் வட இந்தியாவில் இருந்த அவுரங்கசீப் பண்டேலர்கள், சீக்கியர்கள், ஜாக்குகள், சாந்தனாமியர்கள் ஓகேவா ஆகியோரின் கலகங்களை அடக்கினார். வடகிழக்கில் அவர் மேற்கொண்ட விரிவாக்க நடவடிக்கைகள் காமரூபாவை சேர்ந்த ஆகோம் அரசுடன் போர் ஏற்பட காரணமாயிற்று. ஸோ காமரூபாய் அப்படின்னு காமரூபா அப்படின்னா அஸ்ஸாம். ஓகேங்களா? இவ்வரசு முகலாயர்களால் பலமுறை தாக்கப்பட்டாலும் அதை முழுமையாக கட்டுக்குள் கொண்டு வர இயலவில்லை. பாருங்க, அவுரங்கசீப் ஆட்சி பண்ண இடங்கள் எல்லாமே கொடுத்துருக்காங்க பிங்க் கலர். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 98% பார்த்தீங்கன்னா அவர் என்ன பண்ணிட்டாரு? இந்தியாவில் ஃபுல்லாகவே வந்துட்டார். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ரஜபுத்திரர்கள் மற்றும் மராத்தியர்களுடன் கொண்டிருந்த உறவு. ஓகேவா? முகலாய பேரரசுகள். ஸோ அவுரங்கசீப் ரஜபுத்திரர்களின் மீது கொண்டிருந்த பகைமை அவர்களுடன் நெடுங்கால போருக்கு வழிவகுத்தது. ஓகேவா? ஸோ நிலைமையை மேலும் மோசமாக்கும் வகையில் அவருடைய மகன் இளவரசர் அக்பர் அவருக்கு எதிராக கலகம் செய்ததோடு ரஜபுத்திரர்களுடன் சேர்ந்து கொண்டு இடையூறு விளைவித்தார். தக்காணத்தில் இளவரசர் அக்பர் சிவாஜியின் மகன் சாம்பாஜியுடன் ஒப்பந்தம் ஒன்றை மேற்கொள்றாரு. இதனால் 1689 அவுரங்கசீப் தக்காணம் செல்ல நேர்ந்தது. ஓகேங்களா? தக்காணத்தில் அவுரங்கசீப் பீஜப்பூர், கோல்கொண்டா அரசுகளை பணிய வைக்கிறார். தமக்கென ஒரு நாட்டை உருவாக்கி கொண்ட சிவாஜி 1674 தம்மை மராத்திய நாட்டின் பேரரசராக அறிவிக்கிறாரு. தென்மேற்கில் சிவாஜியின் எழுச்சியை அவுரங்கசீப்பால் தடுக்க முடியவில்லை. ஆனால் அவரால் சிவாஜியின் மைந்தரான பட்டத்து இளவரசர் சாம்பாஜியை கைது செய்து சித்திரவதை செய்து கொன்றார். ஓகேவா? தம்முடைய 90வது வயதில் 1707 என்ன ஆயிருந்தாரு? அவுரங்கசீப் மரணத்தை தழுவுகிற வரை அவுரங்கசீப் தக்காணத்திலேயே தங்கியிருக்கிறார். ஓகேவா? அவுரங்கசீப்பின் ஆட்சியின் இறுதி கட்டத்தில் ஆங்கிலேயர்கள் மதராஸ், ஓகேவா, கல்கத்தா, பம்பாய் ஆகிய இடங்களில் தங்கள் வணிக மையங்களை நிறுவிட்டாங்க. ஓகேவா? அவுரங்கசீப்போட ஆட்சி காலத்தில் என்ன பண்ணிட்டாங்க? ஆங்கிலேயர்கள் உள்ளே வந்துட்டாங்க. எங்க வந்தாங்க? சென்னை, கொல்கத்தா அண்ட் பம்பாயில். ஓகேவா? பிரெஞ்சுக்காரர்கள் தங்களின் முதன்மை வணிக மையத்தை பாண்டிச்சேரியில் நிறுவுறாங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது முகலாயர்களின் நிர்வாக முறை எப்படி இருந்தது அப்படின்ட்டு. ஸோ முகலாயருடைய நிர்வாக முறை பார்த்தீங்கன்னா மைய நிர்வாகம் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது. ஸோ இந்தியாவின் பெரும் பகுதியில் ஓர் உறுதியான நிர்வாகத்தை முகலாயர்கள் ஏற்படுத்தியிருந்தார்கள். முகலாய நிர்வாக கட்டமைப்பின் உயர்நிலை தலைவர்
பேரரசரே ஆவார். ஓகேவா? ஸோ மைய நிர்வாகத்தை நிர்வகிச்சது எல்லாமே யாரது? பேரரசர்கள் தான். ஓகேவா? சட்டங்களை இயற்றுபவரும் பேரரசர்கள் தான், அவற்றை செயல்படுத்துபவரும் பேரரசர்கள் தான். அவரே படைகளின் தலைமை தளபதியாகவும் அவரே நீதி வழங்குபவராகவும் இருந்திருக்காங்க. ஓகேவா? அவருக்கு அமைச்சர் குழு ஒன்று உதவியது. அக்குழுவில் இடம்பெற்றிருந்த மிக முக்கிய அதிகாரிகள் பின்வருமாறு. ஓகேவா? யாரெல்லாம் இருந்தாங்க அப்படின்னா, ஒரு வக்கீல் இருந்திருக்காரு. ஓகேங்களா? ஸோ பிரதம மந்திரி, ஓகேங்களா, வசீர் அல்லது திவான், அவங்க வந்து வருவாய்த்துறை மற்றும் செலவுத்துறையை கவனிச்சுக்கிட்டாங்க. மீர்பாக்ஷி, ஓகேவா, அவங்க வந்து இராணுவத்துறை அமைச்சர். மீர் சமான் அப்படிங்கிறவங்க அரண்மனை நிர்வாகத்தை கவனிக்கிறவங்க. குவாஜி அப்படிங்கிறவங்க தலைமை நீதிபதி. சதா உஸ் சுதூர், ஓகேங்களா, அவங்க வந்து இஸ்லாமிய சட்டங்களை நடைமுறைப்படுத்துறவங்க. ஓகேங்களா? அடுத்தது பாருங்க, ஃபர்ஸ்ட் மைய நிர்வாகம் வந்து பேரரசர்களே கட்டுப்படுத்துக்குவாங்க. மாகாண நிர்வாகங்கள் அடுத்தது. ஓகேங்களா? பேரரசு பல சுபாக்களாக பிரிக்கப்பட்டிருந்தது. சுபாக்கள்னா என்னது? மாநிலங்களாக பிரிச்சிருக்கிறாங்க. ஒவ்வொரு சுபாவும் சுபேதார் என்னும் அதிகாரியின் கட்டுப்பாட்டில் இருந்தது. ஓகேவா? அப்புறம் என்ன பண்றாங்க, அந்த சுபாவை ஒவ்வொரு சுபாவும் பல சர்க்கார்களாக பிரிக்கப்பட்ட, சர்க்கார்னது மாவட்டம், ஓகேங்களா, மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டிருந்தன. சர்க்கார் என்ன பண்ணியிருக்காங்க? கிராமங்களை உள்ளடக்கிய பிரிவு என்னது? பர்கான். சர்க்கார்கள் பர்கானாங்களாக பிரிக்கப்பட்டிருந்தன. ஓகேங்களா? ஸோ பர்கானானது கிராமங்கள், பல கிராமங்களை உள்ளடக்கியது என்ன சொல்றாங்க? பர்கானா அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அடுத்து பார்க்க போகிறது உள்ளாட்சி நிர்வாகம் எப்படி இருந்தது அப்படின்னா, நகரங்களும் பெருநகரங்களும் கொத்தவால் என்னும் அதிகாரிகளால் நிர்வகிக்கப்பட்டன. ஓகேவா? கொத்தவால் என்ன பண்ணிருப்பாங்க? சட்டம் ஒழுங்கை பராமரித்தார்கள். கிராம நிர்வாகம் கிராம பஞ்சாயத்துகளிடம் வழங்கப்பட்டிருந்தது. பஞ்சாயத்து உறுப்பினர்கள் என்ன பண்ணுவாங்க? தீர்ப்புகள் வழங்கியிருக்காங்க. ஓகேவா? படை நிர்வாகம் எப்படி இருந்தது அப்படின்னா, முகலாய இராணுவமானது காலாட்படை, குதிரைப்படை, யானைப்படை, பீரங்கி படை ஆகிய பிரிவுகளை கொண்டிருக்கு. அரசு நன்கு, ஓகேவா, பயிற்றுவிக்கப்பட்ட சிறப்பு வாய்ந்த ஆயுதங்களை ஏந்திய என்ன பண்றாங்க? பாதுகாப்பு வீரர்களையும் அரண்மனை காவலர்களையும் பராமரிச்சிருக்கிறாங்க. ஓகேங்களா? மண் சப்தாரி முறை அப்படின்னு ஒன்று இருந்தது முகலாயர் காலத்துல. மண் சப்தாரி முறையை அக்பர் அறிமுகம் செய்கிறாரு. இம்முறையின் கீழ் பிரபுக்கள், இராணுவ அதிகாரிகள், குடிமைப்பணி அதிகாரிகள் ஆகியோரின் பணிகள் ஒன்று சேர்க்கப்படுது. ஓகேவா? இப்பணியில் உள்ள ஒவ்வொருவருக்கும் ஒரு மன்சப் வழங்கப்படுகிறது. மன்சப் அப்படின்னா என்ன அப்படின்னா, அப்படியான தகுதியை பெற்றவர் மன்சப்தார் ஆவார். மன்சப்தார் சாட் சவார், ஓகேவா, இன்னும் இரு விஷயங்களை சார்ந்திருந்தன. சாட் அப்படின்னு என்னது? ஒருவருடைய தகுதியை குறிக்கிறது தான் சாட். சவார் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, மன்சப்தார் பராமரிக்க வேண்டிய குதிரைகள், குதிரை வீரர்களின் எண்ணிக்கையை குறிக்கிறது தான் என்னது? சவார் அப்படின்னு சொல்றோம். மன்சப்தாரின் ஊதியமானது எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, அவங்க பராமரிக்கிற குதிரைகள் அப்புறம் குதிரை வீரர்களை பொறுத்து தான் அவங்க என்ன பண்ணிருக்காங்க? ஊதியங்கள் கொடுத்துருக்குறாங்க. ஊதியம் பெறுவதற்கு முன்னர் நடைபெறும் மேற்பார்வையின் போது மன்சப்தார்கள் தமது குதிரை வீரர்களை காட்சிப்படுத்த வேண்டும். ஓகேவா? அதே மாதிரி திருட்டை தவிர்ப்பதற்காக குதிரைகளுக்கு என்ன பண்ணியிருக்காங்க? முத்திரையிடும் முறையும் பின்பற்றப்பட்டிருக்கு. மன்சப்தாரால் பராமரிக்கப்படும் படைகளை அரசர் தமது விருப்பத்திற்கு அதை பயன்படுத்தி கொள்ளலாம். அக்பருடைய ஆட்சி காலத்தில் மன்சப்தார் பதவி பரம்பரை உரிமை சார்ந்ததாக இல்லை. ஓகே, அவருக்கு பின்னர் அது பரம்பரை உரிமை சார்ந்த பணியாக மாற்றிடுறாங்க. நில வருவாய் நிர்வாகம் எப்படி இருந்தது? அக்பரின் ஆட்சியின் பொழுது நில வருவாய் நிர்வாகம் சீரமைக்கப்பட்டது. அக்பரின் வருவாய்த்துறை அமைச்சரான ராஜா தோடர்மால், ஓகேவா, ஷெர்ஷா அறிமுகம் செய்த முறையை பின்பற்றார். அம்முறையை மேலும் சீர் செய்தார். தோடர்மாலின் ஜப்த் முறை வடக்கு வடமேற்கு மாகாணங்களில் நடைமுறைப்படுத்தப்பட்டது. இம்முறையின்படி நிலங்கள் அளவு செய்யப்பட்டு அவற்றின் இயல்புக்கும் வளத்திற்கும் ஏற்றவாறு வகைப்படுத்துறாங்க. அதே மாதிரி 10 ஆண்டுகளுக்கு சராசரி விளைச்சல்ல 1/3 என்ன பண்ணும்? அரசுக்கு வரியா செலுத்த வேண்டும் என நிர்ணயம் செய்யப்பட்டது. ஷாஜகானின் காலத்தில் ஜப்த் அல்லது ஜப்தி என்னும் இம்முறை தக்கான மாகாணம் வரை நீடிக்கப்பெற்றது. முகலாய பேரரசுகள் பழைய இக்தா முறையை ஜாகீர், ஓகேவா, என புதிய பெயரிட்டு செயல்படுத்தியிருக்கிறாங்க. இந்நில உரிமை ஒப்பந்த காலமுறை டெல்லி சுல்தான்களின் காலத்தில் வளர்த்தெடுக்கப்பட்டதாகும்.
இம்முறையின் கீழ் குறிப்பிட்ட ஒரு பகுதியில் நிலவரி வசூல் செய்யும் பொறுப்பு அப்பகுதியை நிர்வகிக்கும் பொறுப்பும் இராணுவ அல்லது சிவில் அதிகாரி ஒருவரிடம் ஒப்படைச்சிருக்கிறாங்க. அவருடைய தற்போதைய பெயர் தான் எனது ஜாகிர்தார் அப்படின்னு சொல்றோம். தங்களது ஊதியத்தை பணமாக பெறாத ஒவ்வொரு மன்சப்தாரும் ஜாகிர்தார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜாகிர்தார் தம் அதிகாரிகள் மூலம் நிலவரியை வசூல் செய்கிறாங்க. மாவட்ட அளவிலான வரி வசூல் அதிகாரி அமில் குஜார் அப்படின்னு சொல்றாங்க. அவருக்கு பொட்டாதார், கணுங்கோ, பட்வாரி, முக்காதம் போன்ற துறைநிலை அதிகாரிகள் உதவி செய்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜமீன்தாரி முறை. ஓகேங்களா, ரொம்ப இம்பார்ட்டன்ட். நில உரிமையாளர்களிடமிருந்து நிலங்களை வசூலிக்க பணியமர்த்தப்பட்டவர்கள் தான் ஜமீன்தார்கள். ஓகேவா, நில உரிமையாளர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க நிலவரி கட்டணும். ஓகேவா, ஸோ அந்த நிலவரியை வசூல் செய்யறவங்களுக்கு பேர் தான் என்னது ஜமீன்தார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஜமீன்தார்கள் முகலாய அதிகாரிகள், படை வீரர்கள் ஆகியோரின் உதவியுடன் நிலவரி என்ன பண்றாங்க, வசூல் செய்யறாங்க. சட்டம், ஒழுங்கு, அமைதி ஆகியவற்றையும் பாதுகாக்கிறாங்க. யாரு, ஜமீன்தார்கள். உள்ளூர் அளவிலான தலைவர்களும் சிற்றரசுகளும் ஜமீன்தார்கள் என்றே அழைக்கப்பட்டிருக்காங்க. ஆனால் 16ஆம் நூற்றாண்டில் இறுதி பகுதியில் ஜமீன்தார்களுக்கு தங்களது ஜமீன் பகுதிகளின் மீது பரம்பரை உரிமை வழங்கப்படுது. வரி வசூல் பணிகளை செய்வதற்காக படைகளை வைத்துக் கொள்ளும் அதிகாரமும் அவங்களுக்கு கொடுக்கறாங்க. அறிஞர்களுக்கும் இறைப்பணியில் ஈடுபட்ட பெரியோருக்கும் சமயம் சார்ந்த நிறுவனங்களுக்கும் அரச நிலங்களை வழங்கினார்கள். ஓகேவா, வரி விலக்கு அளிக்கப்பட்ட நிலங்கள் சுய யூர்கள் என்று அழைக்கப்பட்டன. ஓகேங்களா, முகலாய பேரரசுகள் என்ன சமய கொள்கையை பின்பற்றினாங்க அதை பத்தி பார்க்க போறோம். முகலாய பேரரசுகள் இஸ்லாமை பின்பற்றினார்கள். தம்முடைய சமய கொள்கையில் அக்பர் மிகவும் முற்போக்காளராகவும் தாராள மனப்பாங்கு கொண்டவராகவும் இருந்திருக்காரு. யாரு, அக்பர். அக்பரின் அவையில் போர்ச்சுகீசிய கிறிஸ்துவ பாதிரியார்கள் மிகவும் விரும்பத்தக்கவர்களாக இருந்துள்ளனர். அக்பர் அனைத்து மதங்களிலும் உள்ள சிறந்த கொள்கைகளை ஒருங்கிணைத்து தீன் இலாஹி எனும் ஒரே சமயத்தை உருவாக்க முயற்சிக்கிறார். தீன் இலாஹி அப்படின்னா தெய்வீக மதம் அப்படின்னு பேர். தெய்வீக மதம் அப்படிங்கிற மதத்தை உருவாக்குறதுக்காக அவர் யோசிச்சிருக்காரு. அக்பருடைய கொள்கையை ஜஹாங்கீரும் ஷாஜகானும் என்ன பண்ணிருக்காங்க, பின்பற்றிருக்காங்க. அவுரங்கசீப் தம்முடைய முன்னோர்களின் தாராள கொள்கையை மறுத்துறார். கடைசியாக பார்த்தீங்கன்னா அவுரங்கசீப் அவர் தான். முன்னரே குறிப்பிட்டது போல இந்துக்களின் மீது சிஜியா வரியையும் பயணிகளின் மீதான வரியையும் மீண்டும் அவுரங்கசீப் விதிக்கிறார். ஏனைய மதங்களின் மீதான அவரின் சகிப்புத்தன்மை இன்மை மக்களிடையே அவரை விரும்பத்தகாதவராக மாற்றுது. கலை, கட்டிடக்கலை முகலாய பேரரசுல எப்படி இருந்தது? பாபர் பாரசீக கட்டட முறையை இந்தியாவில் அறிமுகப்படுத்துறார். ஓகேங்களா, ஆக்ரா, யானா, டோலாப்பூர், குவாலியர் மற்றும் கியூல் போன்ற பகுதிகளில் கட்டடங்களை கற்றாரு. ஆனால் அவற்றில் சில கட்டடங்கள் மட்டும்தான் தற்போது உள்ளது. ஹுமாயூனின் டெல்லி அரண்மனை தீனிபானா, ஓகேவா, இது பின்னாளில் ஷெர்ஷாவினால் இடிக்கப்பட்டிருக்க கூடும் என அறியப்படுகிறது. ஓகேவா, அதை இடிச்சிட்டு தான் ஷெர்ஷா என்ன பண்றாரு, புராண கிலாவை கட்டினாரு. ஷெர்ஷாவின் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட மிக முக்கியமான நினைவு சின்னம் பீகாரில் சசாரம் என்னும் இடத்தில் அமைந்துள்ள கல்லறை மாடம் அப்படின்னு சொல்றாங்க. திவான் இ காஸ், திவான் இ ஆம், பஞ்ச் மஹால், ஓகேவா, ரங்க் மஹால், சலீம் சிஸ்டியின் கல்லறை, ஓகேவா, புலந்தவாசா ஆகியவை அக்பரால கட்டப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. சிக்கந்தராவில் உள்ள அக்பரின் கல்லறை கட்டட பணிகளை ஜஹாங்கீர் என்ன பண்றாரு, நிறைவு செய்கிறாரு. மேலும் ஆக்ராவில் நூர்ஜஹானின் தந்தையான இம்மத் உத்தௌலாவின் கல்லறையும் கட்டுறார். முகலாய பேரரசும் அதன் புகழும் உன்னதமும் ஷாஜகான் காலத்தில் உச்சத்தை எட்டியது. பேரரசர் அமர்வதற்காக விலையுயர்ந்த நவரத்தின கற்கள் பதிக்கப்பெற்ற மயிலாசனம் தயாரிக்கிறாங்க. யமுனை நதிக்கரையில் உலக புகழ்பெற்ற தாஜ்மஹால் எழுப்பப்பட்டது. மேலும் ஆக்ராவில் உள்ள முத்து மசூதி, ஓகேவா, டெல்லியில் உள்ள மிகப்பெரிய ஜும்மா மசூதி ஆகியவை ஷாஜகானால் கட்டப்பட்டது. மேக்சிமம் தாஜ்மஹால் நமக்கு தெரியும், ஓகேவா. பாருங்க, முத்து மசூதி அப்படின்னா மோதி மசூதின்னு சொல்லுவாங்க, ஓகேவா. அது மாதிரி டெல்லியில இருக்கிற ஜும்மா மசூதி எல்லாத்தையுமே கட்டினது யாரு, ஷாஜகான்.
அவுரங்கசீப்பின் ஆட்சி காலத்தில் கட்டடக்கலை பெரிய அளவிலான ஆதரவை பெறவில்லை. அவுரங்கசீப், ஓகேவா? ஆனாலும் அவுரங்கசீப்பின் மகன் ஆசாம் ஷாவால் தம் தாயின் அன்பை போற்றும் வகையில் அவுரங்காபாத்தில் கட்டப்பட்ட பிபிகா, ஓகேவா, மக்பாரா என்னும் கல்லறை மாடம் குறிப்பிடத்தக்கதாகும். அவருடைய ஆட்சி காலத்தில் அது ஒன்று மட்டும் தான் கட்டியிருக்காங்க. அதுவும் அவரு கட்டல, அவருடைய மகன் கட்டியிருக்காரு. ஓகேவா? அடுத்து பாருங்க, லால் குயிலா என்று அழைக்கப்படும் டெல்லியில் உள்ள செங்கோட்டை முகலாய பேரரசுகளின் வாழ்விடமாகும். நம்ம செங்கோட்டை சொல்றோம் பாத்தீங்களா, அதுதான் முகலாயர்களோட வாழ்விடமா இருந்திருக்கு. அதோடைய பேர் வந்து லால் குயிலா, ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது 1639 பேரரசர் ஷாஜகானால் மதில்களால் சூழப்பெற்ற தனது தலைநகர் ஷாஜகானாபாத்தில் கட்டப்பட்ட அரண்மனையாகும். இக்கோட்டை சிவப்பு நிற கற்களால் கட்டப்பட்டுள்ளதால் இது செங்கோட்டை என்று இப்போ அழைச்சிட்டு இருக்காங்க. ஓகேவா? செங்கோட்டை அப்படிங்கிறது முகலாயர் காலத்துல கட்டப்பட்டது. சரிதா? ஓகே. ஸோ இதோட முகலாய பேரரசு வந்து 7th ஸ்டாண்டர்ட்ல இருக்கிறது கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இதுலேயே நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட்ல கொஞ்சம் டீட்டெயில்டாக இருக்கும். ஓகேவா? அதையும் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ இந்த கிளாஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் இருந்திருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும். ஓகேவா? கண்டினியூவாக நம்ம கிளாஸை வந்து ஃபாலோ பண்ணுங்க. ஓகேவா? ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு ஈஸியாக புரியுற மாதிரி கிளாஸ் எடுக்கிறோம். ஓகேங்களா? ஸோ ஒன்ஸ் இந்த வீடியோவை நீங்கள் வந்து பார்த்தாலே போதும், உங்களுக்கு ஃப்ரீ டைமில், ஓகேவா, நீங்கள் இந்த கிளாஸ் வந்து அட்டன் பண்ணிங்களாவே ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு இந்த கிளாஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் யாராவது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்க, அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி வீடியோவை வந்து லைக் பண்ணி விடுங்க. நீங்கள் லைக் பண்ணால் தான் என்ன பண்ணுவோம், நிறைய பேருக்கு அது வந்து ரீச் ஆகும் போயிடும். ஓகேவா? நன்றி, வணக்கம்.